பார்டர் கவாஸ்கர் கோப்பையில் இந்திய அணி தோல்வியை தழுவினதுக்கு அப்புறமா பிசிசிஐ நிறைய வழிகாட்டு நெறிமுறைகளை இந்திய கிரிக்கெட் வீரர்களுக்கு அறிவிச்சாங்க. அது எல்லாமே இதுவரைக்கும் பின்பற்றப்படாத ஒன்றா தான் இருந்தது. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்டர் கவாஸ்கர் கோப்பைக்கு அப்புறமா இப்போதான் ஒரு மிகப்பெரிய டோர்னமெண்ட்டான சாம்பியன்ஸ் கோப்பையில் களம் காண இருக்காங்க. அது அவே சீரீஸாகவும் இருக்குது. அதாவது இந்தியாவில் நடக்கல, சொந்த மண்ணில் நடக்கல, வெளிநாட்டில் நடக்கிற போட்டியாகவும் இருக்குது. ஸோ இந்த முறை பிசிசிஐ தான் வகுத்த எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வீரர்கள் கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே தீரணும் அப்படின்னு கரார் காட்டி இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதுல ரொம்பவே முக்கியமான ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறதுனா, எல்லாருமே தங்களோட ஃபேமிலியை கூட்டிட்டு போறதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் முதல்லயே கொடுத்திருந்தாங்க. அதாவது 45 நாட்களுக்கு மேல நடக்கிற டோர்னமெண்டா இருந்தா ஃபேமிலி கூட 2 வாரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் வீரர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கு குறைவா, அதாவது 25 நாட்களுக்குள்ள நடக்கிற டோர்னமெண்ட்ஸா இருந்தது அப்படின்னா நீங்க ஒரு வாரம் ஃபேமிலி டைம் அப்படிங்கறத எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப இந்த சாம்பியன்ஸ் கோப்பையை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி டைம் அப்படிங்கிறது ஒன்று வீரர்களுக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சீனியர் வீரராக இருந்தாலும் சரி, ஜூனியர் வீரராக இருந்தாலும் சரி, உங்கள் ஒய்ஃபு, ஃபேமிலி மெம்பர்ஸ்னு யாரையுமே இந்த டோர்னமெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வரக்கூடாது அப்படின்னு பிசிசிஐ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சாம்பியன்ஸ் கோப்பை 19ஆம் தேதி தொடங்க இருக்கு. இந்தியா விளையாடுற முதல் போட்டி 20ஆம் தேதி இருக்கு. அதுக்கப்புறமா 23ஆம் தேதி ஒரு போட்டியில் விளையாடுறாங்க. கடைசி குரூப் ஸ்டேஜில் இந்தியாவுக்கான கடைசி போட்டி அப்படிங்கிறது மார்ச் 2ஆம் தேதி நடக்க இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் செமிஃபைனல்ஸ் போவாங்களா, அங்கிருந்து ஃபைனல்ஸ் போவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் செகண்டரி தான். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த குரூப் ஸ்டேஜ் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ 15ஆம் தேதி கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் மார்ச் 2 அப்படின்னு கணக்கு எடுத்துக்கிட்டா மொத்தமே ஒரு 17 நாட்கள் மட்டும் தான் வருது. ஸோ இந்த 17 நாட்களுக்காக ஃபேமிலி டைம் அப்படிங்கிறது ஒன்று கண்டிப்பாக வீரர்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதா பிசிசிஐயோட திட்டமாக இருக்கு. அதை தாண்டி அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி ஃபைனல்ஸ் வரைக்கும் இந்திய அணி போறாங்க அப்படின்னா கூட ஒரு மாசத்துக்குள்ள இந்த டோர்னமெண்ட் முடிஞ்சு போயிடுது. ஸோ ஒரு மாசத்துக்குள்ள இருக்கும்போது அவங்களுக்கு ஃபேமிலி டைம் கொடுக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்காது. ஏற்கனவே 25 நாட்களுக்கு மேலே இருந்தாதான் அந்த 1 வீக் ஃபேமிலி டைம் அப்படிங்கிறதே வரும். ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தாலும் ஒரு மாசத்துக்குள்ள தான் வருது. அப்போ இந்தியா செமிஃபைனல்ஸ், ஃபைனல்ஸ் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போனால் மட்டும்தான் அந்த ஒரு மாசமுமே இன்க்ளூட் ஆகும். இப்போ இந்திய அணிக்கு அது ரொம்பவே ஒரு குரூஷியலான காலகட்டமாக இருக்கும். ஸோ அப்போ ஃபேமிலி டைம் அப்படிங்கிறது கொடுக்கறது கரெக்டாக இருக்காது அப்படிங்கிறதா பிசிசிஐ தரப்பில் வைக்கிற வாதமாக இருக்குது. இதை தாண்டி இன்னும் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அமலுக்கு வரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன ஆனாலும் வீரர்கள் ஒற்றுமையாக ஒரே பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணி போகணும். யாருக்கும் ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிறது அலோ கிடையாது அப்படிங்கிறதும் இந்த டோர்னமெண்ட்லேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. அதை தாண்டி அவங்களோட மேனேஜர்ஸை கூட்டிகிட்டு போகக்கூடாது, லக்கேஜுக்கு கட்டுப்பாடு, இது எல்லாமே இந்த சாம்பியன்ஸ் கோப்பையிலேருந்து அமலுக்கு வரப்போகுது.